எம்மா சந்தியா. என்னாச்சு லட்சுமி, எதுவும் வேணுமா? ஐயோ எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க. சந்தியாவை எழுப்புங்க, யாராவது பாருங்க பரீட்சைக்கு. ஐயா ஆமா, பிள்ளைக்கு இன்னைக்கு பரிச்சல்ல. எம்மா சந்தியா, எம்மா சந்தியா, யாராவது பேரு எந்திரி, விடிஞ்சிருச்சுமா. அதுக்குள்ளேயா விடிஞ்சிருச்சு? என்னப்பா எதுவும் வேணுமா? எம்மா எங்களுக்குலாம் எதுவும் வேண்டாம், எந்திரி, யாராவது பேரு சீக்கிரம் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. கிளம்பிட்டே போய் குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போய் பரிச்சை எழுதுற வேலையை பாரு. ஐயோ விடிஞ்சிருச்சா? ராத்திரி ரொம்ப நேரமா உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேனா, அதுல எனக்கு நேரம் போனதே தெரியல, அப்படியே தூங்கிட்டேன். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே இப்ப கிளம்புனா கூட நீங்க வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா கரெக்டா இருக்கும். ஆமாம்மா சந்தியா, இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். சீக்கிரம் கிளம்புங்க. பிள்ளைக்கு காலையில சாப்பிட்றதுக்கு. சந்தியா கேண்டீன்ல ஏதாவது வாங்கி தரட்டுமா? இல்லப்பா எதுவும் வேண்டாம், நேரம் இல்ல. எப்போ நான் தான் வீட்டுக்கு போறேன்ல, அவ குளிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படியும் தோசை மாவு ஏதோ இருக்கும்ல, அவளுக்கு தோசை ஊற்றி ஏதாவது கொடுத்துக்கிட்றேன். சரிம்மா, 2 பேரும் பார்த்து வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு சந்தியா மட்டும் தானே ஸ்கூலுக்கு போவா? ஆமாம்மா, நான் வீட்டில் தான் இருப்பேன். நீங்கள் எப்படியும் டிஸ்சார்ஜ் பண்ண லேட் ஆகும்ல, நீங்கள் பொறுமையாக வாங்க. நான் அதுக்குள்ளே வேணா ஏதாவது சாப்பாடு செஞ்சு வைக்க. சரிம்மா, சரி பார்த்து போங்க, கவனமாக சைக்கிள் ஓட்டுங்க. சரிம்மா, நான் வாரேன். சந்தியா, கவனமாக எக்ஸாம் எழுது, நல்லா எழுது சரியா? எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. அம்மா எப்படியும் வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு போல் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாவே, வந்துடுவேன். சாயங்காலம் நீ வீட்டுக்கு வந்ததும் பார்க்கலாம். சரிம்மா. சோனி, நீ அந்த சூட்கேஸை ஞாபகமாக எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் வையுமா, இடையில எங்கேயும் வச்சிடாதீங்க. அதில் தான் செயின் எடுத்தது இருக்கு. ஞாபகம் இருக்குமா, நீ ஒயாமல் போட்டு ஞாபகப்படுத்தாத, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இங்கே டாக்டரை பார்த்துட்டு பொறுமையாக வாங்க. இவ சோனி ஓடிய நேரம் ஆகுது. சரிம்மா, போயிட்டாரு. லட்சுமி இரு, நான் பிள்ளைகளை கொண்டு வெளியே விட்டுட்டு வரேன். சரிங்க. சந்தியா, செலவுக்கு எதுவும் பணங்கனா வேணுமாம்மா? இல்லைப்பா எதுவும் வேண்டாம். எதுக்கும் கையில வச்சுக்க, ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும் பத்தியா. இந்தா, கவனமா போயிட்டு வா, நல்லபடியா எக்ஸாம் எழுது. சரிப்பா. எக்ஸாம் வச்சுக்கிட்டு என்ன ஹாஸ்பிட்டலில் நிற்கிங்களாக்கும்? இந்த இதோ சிஸ்டர், இதை கிளம்பிட்டோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர். சரி, நாங்கள் வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. உங்கள் அம்மாவை பத்திரமா நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நீ பயப்படாமல் போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வா. இன்னைக்கு மார்னிங் எப்படியும் 10 o'clock போல் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். டாக்டர் இப்போ ஒரே ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட சொல்லியிருக்காங்க, அது ஏறி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். சரி சிஸ்டர், நான் வரேன். இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. என்னம்மா இப்போ பெயின் இருக்கா? ஆமாம் சிஸ்டர், நேற்று டாக்டர் ஊசி போட்ட அப்புறம் கொஞ்சம் வலி பரவாயில்லாமல் இருந்தது. இப்போ காலையிலே கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா நேற்று போட்ட பெயின் கில்லரில் பவர் முடிஞ்சிருக்கும். டாக்டர் வந்தப்பறம் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு 10 மணிக்கு போல் அனுப்பிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட சொல்லியிருக்காங்க, அதனால் நான் ட்ரிப்ஸை போட்டு விட்டுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்ப்பாங்க. சரிம்மா. ஐயோ, ட்ரிப்ஸ் வேறையா? ஏற்கனவே கை வின்னு இருக்குது, இதை வேற எந்த கையில் குத்த போறீங்கன்னு தெரியலையே. பயப்படாதீங்க, உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் தான் போட போகிறேன். ஓகே, அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுங்க. இப்போ டாக்டர் வருவாங்க. நேற்று எழுதி கொடுத்த டேப்லெட்லாம் இப்போ மார்னிங் போட வேண்டியது இருக்கும், அதை சாப்பிட்டு முடிச்சதும் போட சொல்லிடுங்க. சரிம்மா. எப்போ சந்தியா வேகமாக வா, பரிச்சை உனக்கு தானே. என்னமோ நீ ஸ்லோவாக வந்துட்டு இருக்கா? வரேன். சீக்கிரம் வீட்டுக்கு போய் குளி, நான் வந்துகிட்டே இருக்கேன். அண்ணா, ஒரு கவின்ஸ் கொடுங்க. என்ன கவின் எல்லாம் நான் விற்கிறது இல்லம்மா. அட பாலடைஞ்ச மூஞ்சி, கவின்ஸ்னா கவின்ஸ் மில்க் குடியா. ஓ, கவின்ஸ் மில்கா? தெளிவா கேட்க மாட்டியாமா நீ? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, நேராகுது. கடைக்காரன் போயிட்டான். தேன் மிட்டாய் அள்ளிடுவோம். அட தேன் மிட்டாய் தான். அதுவும் திருடி திங்கிற தேன் மிட்டாயில் இருக்க சுவையே வேற. மீதியை பாக்கெட்டில் போட்டு வச்சு அப்புறம் தும்போம். இந்த கவின் எப்படி காசை கொடு. கவினுக்கு ஒன்றும் ஃப்ரீ இல்லையா? நான் வேணா ஃப்ரீயா வரட்டுமா? எதுக்கு? எங்கள் வீட்டு கக்குச கழுவவா? இந்தா அப்படி மூஞ்சில தாடி வைக்க சொன்னா தாடியில் மூஞ்ச வச்சிருக்கான், கரடி மூஞ்சி வாய். இதுவரை வந்துட்டோம். லட்சுமி அக்காவை ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம். லட்சுமி அக்காட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு போனாதான் வேலை நடக்கும். லட்சு என்ன லட்சு சத்தம் தர மாட்டேங்குது? சரி, உள்ள போய் பார்ப்போம். அவளுக்கு இந்த 2 தோசையும் சுட்டு ஒரு டம்ளர் காப்பியும் கொடுத்து விட்டுருவோம். எப்ப சோனி? இந்த வாயிரு. என்ன சோனி, படிக்கிறியா? இல்லத்தே, பல்லு விளக்குறேன். பார்த்தா எப்படித்தே தெரியுது? ஏலா, பரீட்சைக்கு போக வேண்டியவா இன்னும் இங்க இருக்கா? இந்தா போனும் தே. இந்த சந்தியா, தோசையும் காப்பியும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போ. இங்க என்ன நடக்குது? எல்லாம் பார்க்கறதுக்கு விசித்திரமா இருக்கு. ஆமா, லட்சு எங்கேயும் ஊருக்கு எங்கேயும் போயிருக்காவளா? பிள்ளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு உங்க அம்மா எதுக்கு ஊருக்கு போனாவ? இல்லாட்டினா காலங்காத்தாலே உங்க அம்மையும் அப்பையும் தோட்டத்துக்கு ஓடிட்டாவளா? இல்லத்தே, நேற்று நாங்கள் செயின் எடுக்க போனோமா சோனிக்கு. அப்போ வர்ற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்புறம் எங்கள் அம்மையை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்துச்சு. இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் வந்தோம். என்ன சொல்ற சந்தியா? உங்க அம்மைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? இப்போ எப்படி இருக்காவ? என்னாச்சு?
எத்தே அதெல்லாம் அப்புறம் நான் பொறுமையா சொல்றேன். இருங்க கொஞ்சம் இருங்க. சந்தியாவை ஃபர்ஸ்ட் அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்றேன். சந்தியா அப்படி இந்த காப்பியை குடி, குடிச்சிட்டு இந்த சாப்பிட்டுட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிச்சிக்கிறோம். கொண்டா சோனி. எதுக்கு போட்டு சோனி நீ இப்போ இதை கடந்து செஞ்சுட்டு அடந்தா? பரவாயில்ல, நான் சாப்பிடாம போறேன்னு சொன்னேன்ல. வேற பரீட்சைக்கு உட்கார்ந்து எழுத வேண்டாமா 3 மணி நேரம்? சரி இந்த இப்படி சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. நேராவது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது ஸ்கூல்ல இருந்தாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சரி ஜோனி. சரி ஜோனி, எனக்கு எல்லாம் போதும். சரி நான் பேடு பேனா இன்னும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இனிமேல் எல்லாத்தையும் கொண்டுட்டு போறேன். சரி சாமி கும்பிட்டுட்டு போ. நான் சாமிலாம் கும்பிட்டுட்டேன். சரி எல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கிட்டியா? இதுல எல்லாம் மறக்காம எடுத்து வச்சிருக்கேன். வேற என்ன தேவைன்னு தெரியல. சரி இருக்க வரைக்கும் போதும். இரு ஒரு நிமிஷம் வரேன். சந்தியா லட்சுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லத்தே, அழாதீங்க. இப்போ நல்லா தான் இருக்காவ. அதனால தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். எந்த ஆஸ்பத்திரி? இந்த சந்தியா வாட்டர் பாட்டில் இதையும் கொண்டு போ. தேங்க்ஸ் ஜோனி. சரி ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சந்தியா, நல்லா எழுது. கவனமாக கொஸ்டினை ரீட் பண்ணி எழுது. சரி தே. இவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏறி முடிஞ்சதா சிஸ்டர்? மார்னிங் ஒரு ட்ரிப்ஸ் போட்டுட்டேன் சார். ஓகே, டேப்லெட்லாம் கண்டினியூ பண்ணுறாங்களா நம்ம கொடுத்தத? ஆமாம் சார், கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே, அப்போ சரி ஓகே. அப்போ இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் ரிசப்ஷனில் பேமெண்ட் மட்டும் என்ன ஏதுன்னு பார்த்து கட்ட சொல்லிட்டு கிளம்ப சொல்லுங்கள். ஓகே சார். எத்தே நாங்கள் நேற்று பஜாருக்கு போனோமா, போயிட்டு எனக்கு ஒரு செயின் எடுத்தோம் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் சந்தியா கொஞ்சம் பியானா பென்சில்லாம் வாங்கணும்னா அதையும் வாங்கிட்டு வர லேட் ஆகி போச்சு. வர்ற வழியில ஒரு கழுதை குறுக்க வந்துருச்சு. குறுக்க வந்ததுல பைக்ல மோதி அவிய ஆளுக்கு ஒரு பக்கம் எகிரி குதிச்சு விழுந்தாவ. அப்பாவுக்கு பெருசா ஒன்றும் அடிபடலை, அம்மாவுக்கு மட்டும் மண்டையில நல்ல அடி பார்த்துக்கிடுங்க. அப்புறம் விழும்போது கையை ஊனிருப்பாளோ என்னமோ தெரியல, கையிலையும் நல்ல அடி. அப்புறம் அப்பா ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு ஓடினாவ. எங்களை வீட்டுக்கு போங்க போய் படிங்க அப்படின்னு தான் சொன்னாவ பறிச்சிருக்கலான்னு. வேற நாங்கள் தான் சரின்னு பயமாக இருந்துச்சா, அதனால மறுபடியும் நாங்களும் ஆஸ்பத்திரிக்கே ஓடிட்டோம். வேற லேட் ஆகி போச்சா, அதனால அங்கேயே தங்கிட்டோம். அப்புறம் ஃபோனில் தான் படிக்கிறதுக்கு எல்லாம் இருந்ததா, அதனால நாங்கள் இங்கே வச்சே படிக்கோமா அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி அங்கேருந்தே படிச்சுட்டு இருந்தோம். காலையில் தான் எழுப்பி விட்டாவ சீக்கிரம் ஓடுங்க அப்படின்னு, அதனால ஓடி இருந்தோம். சோனி, இவ்வளவு நடந்திருக்கு, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காண்டாமா? நான் அண்ணனை கூட்டிட்டு ஓடி வந்திருப்பேன்ல, எந்த ராத்திரியா இருந்தாலும். இப்படி தனியா கிடந்திருக்கிய 4 பேரும்? பரவாயில்லத்தே, எங்கள் அம்மா இப்போ நல்லா தான் இருக்கா. நாங்கள் நல்லா ஆஸ்பத்திரியில் ஜாலியாக விளையாடிக்கிட்டு பேசிட்டு தான் கிடந்தோம். ஃபஸ்ட்டு தான் பயமாக இருந்தது. என்னமோ போங்க, எங்ககிட்டலாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணலாம். எத்தே ஒன்றும் இல்லத்தே, அம்மா இந்தா 10 மணிக்கெலாம் வீட்டுக்கே வந்துடுவா. அப்படி தான் சொல்லிச்சு அந்த நர்ஸ் நாங்கள் வரும்போது. நானும் வேற சந்தியாவுக்கு பறிச்சிருக்கலாம், அவள் ஸ்கூலுக்கு போகணுமே தான் நான் பின்னாடியே ஓடி இருந்தேன். இந்த நான் வந்ததும் அவள் குளிக்கிறதுக்குள்ளே நான் 2 தோசையை சுட்டேன். சும்மா பொடியை போட்டுனாலும் அப்படியே தின்னுட்டு காப்பி குடிச்சிட்டு போகலாமேன்னு. சரி, அப்போ நான் போயிட்டு ஆஸ்பத்திரியில் போய் லட்சுவை பார்க்க போகிறேன். சரி வரட்டுமா அப்போனா? எத்தே ஆஸ்பத்திரிக்கெலாம் நீங்கள் போக வேண்டாம், அம்மா வந்துருவான்னு சொல்கிறேன்ல. எப்போ? எம்மா சோனி. சொல்லுங்கப்பா. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாவ. நான் இப்போதான் ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்ப போறேன். அம்மாவுக்கு மட்டும் வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி மட்டும் ரெடி பண்ணிடுறியா? அவங்க ஆஸ்பத்திரியில சாப்பிட்டதை வாந்தி பண்ணிட்டா பத்துக்க. வீட்டில் கொஞ்சம் போட்டு வைமா, இட்லி ஏதாவது சாப்பிட்றதுக்கு. சரிப்பா, நீங்க பார்த்து வாங்க. சரி, அப்போ நான் வைக்க. இந்தா பாருங்க தே, இப்போ கூட அப்பா தான் ஃபோன் பண்ணாவ. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாவலாம், இந்த இப்போ தான் ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்புறோன்னு சொல்லி சொன்னாவ. சே, லட்சுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சரி சோனி, அப்போ சரி நீ பார்த்து இரு கவனமா. நான் இந்த பாலகுண்டியை மாமியார்ட்ட கொடுத்து காய்ச்சி கொடுத்து வேலையை முடிச்சுட்டு வாரேன். அப்புறம் வந்து பார்க்க வாரேன் லட்சுமி அக்காவை. சரி தே. ஒரு வழியாக நம்மளும் கரெக்டான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். கடவுளே, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரணும் கடவுளே. நமக்கு இந்த ஹால் தான். மே கமின் மேம். கமான். கடவுளே, எக்ஸாம் ஈஸியாக இருக்கணும், நல்லபடியாக பரீட்சை எழுதி நல்லா பாஸ் ஆகணும், நிறைய மார்க் வாங்கணும் கடவுளே. எல்லாருக்கும் கொஸ்டின் ஈஸியாக வரணும்.